ஸோ பூட்டில் பார்த்தீங்கன்னா பார்சல் ட்ரே கொடுத்துருக்காங்க. டாப் ஆஃப் த லைன் வேரியண்ட்டுக்கும் பார்சல் ட்ரே வருது. இதுக்கு முன்னாடி வேரியண்ட் வரைக்கும் இருக்காது. பூட் பார்த்தீங்கன்னா கவர்டாக இருக்குங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் பேஸ் வேரியண்ட் பார்த்துருந்தேன். ஆல்டோ எல்எக்ஸி நம்ம போட்டிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸாக தான் இருந்துச்சு. பட் இந்த டாப் வேரியண்ட் நமக்கு ஃபுல்லி கவர்டாக கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்னி இதுக்கு கீழே வர மாதிரி இருக்குது. ஸ்டெப்னி சைஸுமே சேம் 145/80 ப்ரொஃபைல் டெஸ்ட் 13 inch வீல்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ பூட்டு பார்க்குறது கொஞ்சம் நிறையா ஸ்பேஸ் இருக்க மாதிரி தாங்க இருக்குது. 218 லிட்டர் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் அந்த ரேஞ்ச் இருக்கும். நான் உங்களுக்கு கீழே காமிக்கிறேன். பட் பார்சல்ட்டெல்லாம் எடுத்துட்டா லென்த்தான ப்ராடக்ட்ஸ் கூட நீங்கள் வைக்கலாம். ஒரு 2 ட்ராலி 3 ட்ராலி அந்த ரேஞ்ச் வைக்கலாம். அதில் மற்றபடி சின்ன சின்ன பேக்ஸ்லாம் வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. டீசென்ட் சைஸாக இருக்குது. பட் லோடிங் டெக் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் நமக்கு ஹைட்டாக தான் இருக்குது. லோடிங் டெக் தூக்கி வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ வண்டியோட ஹைட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தாங்க இருக்குது. எனக்கும் கீழே தான் இருக்குது. ஒரு 5 அடி ஹைட்டில் தான் வருது. ஸோ சின்ன காராக தான் இருக்கும். நமக்கு ஒரு குட்டி ஹேட்ச்பேக்காக இருக்கும். டோர்ஸ் ஹேண்டில்ஸ் எல்லாமே இந்த புல் டைப் டோர் ஹேண்டில்ஸ் தான். ஸோ டோர் பேக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிளெயினாக இருக்குங்க. ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர் மட்டும் இருக்குது. சில்வர் கலர் டோர் ஓப்பனர்ஸ் வந்துடுது. ஓஆர்எம்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த நாப் தான். ஸோ உங்களுக்கு வந்து மேனுவலி அட்ஜஸ்டபிளாக தான் எல்லாமே கொண்டு போயிருக்காங்க.